அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி இஃப்தார் டே 3ங்க. இன்றைக்கி இந்த இஃப்தார் டே 3ல் இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக செய்வோமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் நானும் எங்கள் அண்ணன் பொண்ணும் செஞ்சோங்க. அது என்னென்னா, இப்போ இன்றைக்கி வெரைட்டியாக அந்த முகபத்கா சர்பத், அந்த சர்பத் செய்வோம் அப்படின்னு ஒரு ஆசையில் இன்றைக்கி பண்ணினோம். அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முகபத்கா சர்பத் செஞ்சோங்க. செம்ம லெவல், வேறு லெவலில் அமைஞ்சிச்சு. ஆமாம், அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தர்பூஸ் பழம் இருக்குல்ல, அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெல்லி காய்ச்சி நல்லா அதையும் உரைய விட்டுருங்க, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாதாம் பருப்பை அந்த பாலில் போட்டுருங்க, சுகர் போட்டுருங்க. அந்த ஜெல்லி, அந்த தர்பூசு, அந்த பாதாம் பருப்பு எல்லாம் போட்டோன்னே, அந்த நுணுக்கின பாதாம் பருப்பு எல்லாம் போடவும் செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த பாலில் பசும்பாலை காய்ச்சி வச்சுருங்க, அதுதான் இதுக்கு பெட்டர். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் செஞ்சு பார்த்து ரொம்ப அசந்து போனோம். அதுக்கப்புறம் வெரைட்டியாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகும்போது சிக்கன் இன்றைக்கி வாங்கிட்டு வரவும், சிக்கன் நல்ல பீஸாக அந்த போன்லெஸ்ஸாக எடுத்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பட்டாணி பயிர் கொஞ்சம் எடுத்தாச்சு. பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலா, இஞ்சி வெள்ளைப்பூடு, மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்புத்தூள் எல்லாம் எடுத்து அப்படியே ஒரு கிரேவி மாதிரி பிரட்டிக்கிட்டோம். எண்ணெயில் நல்லா தாளித்து பிரட்டி விட்டாச்சு. பட்டாணி பயிரை லேசாக அவிச்சிட்டு போடுங்க, அப்போ தான் அது வேகும். அதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா, இந்த இப்போ சிக்கன் பட்டாணி பயிர் எல்லாம் போட்டு மசாலா செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அந்த சமோசா சீட்டில் நடு சென்டரில் வச்சு சிக்கன், அதில் ஒரு சீஸ் ஒன்று வச்சுருங்க. இதுக்கு பேர் என்னென்னா சிக்கன் சீஸ் பாக்ஸுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சமோசாவை காட்டிலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது வெரைட்டியாக செய்யணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கார போண்டா, அந்த மசாலா போண்டான்னு சொல்லுவோம்ல, வெங்காய போண்டா, அது கொஞ்சம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி இப்தாரை சிறப்பான முறையில் திறந்தாச்சுங்க. 5 வக்து தொழுகை, திராவியா தொழுகை ஓதுறது, இது சிறப்புனா நம்ம இப்தாருக்கு சிறப்பான சாப்பாடு செய்கிறதும் ஒரு சிறப்பு தாங்க. குடும்பத்தாரை மகிழ்விக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்தாரை இந்த மாதிரி சிறப்பான வெரைட்டியாக செஞ்சு உங்கள் குடும்பத்தார்களையும் மகிழ்ச்சிக்கு உண்டாக்குங்க. ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.